மதுரையே குப்பை நகரம்னு பட்டியலில் இடம் பெற்றிருக்கு. இந்தியாவிலேயே முதல் குப்பை நகரம். அந்த மதுரையோட குப்பையெல்லாம் தெற்கு தொகுதியில் தான் கொட்டி வச்சிருக்கிறான் எங்கே போனாலும். அப்போ இந்த குப்பைகளை அகற்றுவது, பாதாள சாக்கடைன்றது பல வார்டுகளில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. பாதாள சாக்கடை ஓவர் ஃப்ளோ ஆகி வீடுகளுக்குள்ளே போகிறதும் தெருக்குள்ளே போகிறதும், தெருவில் வருஷக்கணக்காக மக்கள் நடக்க முடியாமல் செங்கல்லையும் சிமெண்ட் ஸ்லாப்ஸையும் போட்டு தாண்டி குதிச்சு வர்ற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்பாளராகவோ ஒரு கட்சி நிர்வாகியாகவோ இல்லாமல் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனுஷனாக போய் பார்த்தா கூட நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கிற அளவு நிலைமை இருக்குது. இதையெல்லாம் மாற்றணும்னா இந்த ஆட்சியினால் முடியாது. ஏன்னா மதுரை மாநகராட்சி இட் இஸ் நான் ஃபங்க்ஷனல். அது இயங்குறதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. மதுரையில் மேயர் இல்லை, மண்டல தலைவர்கள் இல்லை, நிலைக்குழுக்கள் இல்லை, மதுரை மாமன்ற கூட்டமே நடக்கலை. இதெல்லாம் எப்படி இவங்க சரி பண்ணுவாங்க? அதனால எங்கள் முதல் ப்ரியாரிட்டி, இங்கே வெற்றி பெற்றவுடன் டெல்லிக்கு போய் ஐயா நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து மதுரையின் அவல நிலையை எடுத்து சொல்லி மதுரைக்குன்னு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொண்டு வந்து இந்த மதுரையை குறிப்பாக தெற்கு தொகுதியை அதை சுத்தப்படுத்தணும், பாதாள சாக்கடை கொடுக்கணும், நல்ல ரோட்ஸ் கொடுக்கணும். முதல்ல பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். குடிநீருக்கு ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு குழாய் இருக்குது, டேப் இருக்குது. அதை எல்லாருமே மோடி தண்ணின்னு சொல்கிறாங்க. மோடி கொடுக்கறது குடிநீர் மோடி தண்ணி, ஸ்டாலின் கொடுக்கறது டாஸ்மாக் தண்ணி. அதனால் அந்த மோடி தண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டேப்பில் கூட முல்லை பெரியாறு விஷயத்தில் அரசாங்கம் சரியான ஸ்டாண்ட் எடுக்காதனால, அங்கேருந்து தண்ணியை கொண்டு வராதனால அந்த தண்ணீர் கொடுக்க முடியல. 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை தான் குடிநீர் விநியோகமே நடக்குது. அப்போ முறையான குடிநீர் விநியோகம், முறையான சாலை வசதிகள், குப்பைகளை அகற்றுவது, பாதாள சாக்கடையை விரிவுபடுத்தி மக்கள் அந்த பிரச்சனையிலேருந்து சரி செய்வது, கஞ்சா நடமாட்டம் கண்ணா பின்னான் இருக்குது. தெற்கு தொகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குது, மதுரையிலே நிறையா இருக்குது, தெற்கு தொகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சகோதரிகளுக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சலை உருவாக்குற ஒரு விஷயமா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற நினைப்பு அவங்களுக்கு இருக்குது, அச்சம் இருக்குது. இதில் இருந்தெல்லாம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த மக்களை ஒட்டுமொத்தமாக மீட்கணும். இது முதலமைச்சர் ஸ்டாலினால் முடியாது. அடுத்த ஆட்சி மாறி இங்கே எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகும்போது, டெல்லியில் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மூலமாக இதையெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியும். இப்போ நீங்கள் நடந்து வரும்போது அந்த பீப்புளோட ஃபீட்பேக் என்ன சார்? என்ன உங்களை ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களா ஓடி கை கொடுக்குறாங்க, வேட்பாளரோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப கை கொடுக்குறாரு, வாழ்த்துறாங்க. இது எல்லாமே இட் ஷோஸ் தேர் enthusiasm for BJP. They are ready to vote for BJP. They are ready to change the present establishment, ruling establishment. The present dispensation will no more deliver. அப்படிங்கிறதுல they are one last point. The very fact that the point that you are saying to get a special package for Madurai itself is a strong point for you for the coming year. Sir, we can do. Yes. Because if one MLA from Madurai, as Maharashtra Honorable CM Devendra Fadnavis told, okay, if one MLA could bring metro to Madurai, the same MLA could meet the Honorable Prime Minister Modi ji and Urban Development Minister and bring special package for Madurai for health and sanitation. It is quite possible. For many cities, out of sympathetic consideration, it has been already done. So we will do it, sir. We will deliver. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க சார்? பொருளாதாரத்தில் பின்தங்கிய அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்ய? மோடி ஜியுடைய ஸ்கீம் போதும் சார். நான் ஒன்றும் புது பேக்கேஜ் சொல்லி அறிவிக்க வேண்டியதில்லை. நரேந்திர மோடி அவருடைய திட்டம் தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் அது அறிமுகப்படுத்தலை. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லைன்னு போனால் ஆயுஷ்மான் பாரத்னு நரேந்திர மோடி ஸ்கீம் இருக்குது. அதுக்கு 5 லட்ச ரூபா பேக்கேஜ். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அதை ஆஸ்பத்திரிகள் எல்லாம் மருத்துவமனைகள் எல்லாம் மிரட்டி அந்த பேக்கேஜில் யாரையும் அட்மிட் பண்ணாங்க, நாங்கள் பணம் தர மாட்டோம்னு சொல்கிறான். அதுக்கு பதிலாக கலைஞர் காப்பீடு போடுறான். கலைஞர் காப்பீட்டினுடைய வேல்யூ என்ன? ஆயுஷ்மான் பாரத்தோட வேல்யூ என்ன? பல மடங்கு அதிகம் ஆயுஷ்மான் பாரத். ஆனால் அதை அமல்படுத்துறது இல்லை. விஸ்வகர்மா யோஜனான்னு கைவினை தொழிலாளர்களுக்கெல்லாம் மத்திய அரசு பணம் கொடுத்து அவங்களுடைய தொழில் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, கைத்திறன் மேம்பாட்டுக்காக பண்ணாங்க. அதை நாங்கள் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோன்றான். விஸ்வகர்மானா அது ஒரு ஜாதி, அதன் பேரில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். விஸ்வகர்மான்ற பேர் ஜாதியை மட்டுமா குறிக்குது? இதெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? தமிழ்நாட்டில் புறநானூற்று போர் மறவர்கள் அப்படிங்கிறோம், புறநானூற்றுலேயே இருக்குது. அப்போ அதை ஜாதின்னு சொல்லுவீங்களா? இப்போ வீரர்கள்னு அர்த்தம், தளபதிகள்னு அர்த்தம், சத்திரியர்கள்னு அர்த்தம். எல்லாத்தையுமே ஜாதியாகவே பார்த்து தமிழ்நாட்டை நாசக்காடு பண்ணி வச்சுருக்கிறாங்க திமுகவில். இந்த இங்கெல்லாம் பாருங்கள், தெருவோரத்தில் இருக்கிற கடைகள் இருக்குது, சாலையோர கடைகளில் கார்பரேஷனில் போய் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்தா எந்த கேள்வியும் கேட்காமல் வங்கி மேலாளர் 10,000 ரூபா அவங்க லோன் கொடுக்கணும்னு நரேந்திர மோடி ரூல்ஸ் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலே போதும், அதை மறுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. அதற்கான கேரண்டி இருக்குல்ல,
இப்போ சாலையோரத்தில் ஒரு கீரை வித்துக்கிட்டு இருக்கிற அம்மா 10,000 வங்கியில் லோன் வாங்குறாங்க, அவங்களால திருப்ப செலுத்த முடியலைன்னா அதுக்கான கேரண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் தி கேரண்டார் ஃபார் தி லோன்ஸ். இந்த மாதிரி ரோட் சைடு வெண்டார்ஸுக்கான லோனு கேரண்டி எடுத்துக்குது. இது ரூல்ஸ் இந்த ஏரியாவில் எத்தனை பேருக்கு அது கிடச்சிருக்கு? எத்தனை பேர் வாங்கி கொடுத்தாங்க திமுகவில்? பல சாலையோர அந்த வியாபாரம் செய்கிற பெண்கள் வந்து சொல்கிறாங்க, மோடி ஐயா லோன் 10,000 ஃப்ரீயாக தர்றாரு, பேங்க்கில் போய் நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் நாங்கள் சாலையோர வியாபாரின்னு ஒரு சர்டிஃபிகேட் கார்பரேஷன் தருதில்ல, அதுக்கு 1000 ரூபா கேட்குறான்றாங்க. அந்த 1000 ரூபா கொடுத்தா தான் அந்த சர்டிஃபிகேட் தர்றான். கொடுக்குற மகராசன் இலவசமாக கொடுக்குறாரு, இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 1000 ரூபா கேட்குறான்றாரு. ஸோ ஐ டோன்ட் இன்ட்ரடியூஸ் எனி நியூ பேக்கேஜ் ஃபார் அர்பன் பூவர் சார். We will implement Narendra Modi's program that itself is overwhelmingly, it will be helping the poor.